குட் மார்னிங் ஜெகதீசன் வாணியம்பாடி. சொல்லுங்க சார். அக்ரி அக்ரி ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா சார். ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னாக்கா நல்லா அருமையா சொல்லி கொடுத்தாருங்க. நல்லா புரிஞ்சுது. நேத்து அக்ரி ஃபீல்டுக்கு போயிருந்தேன் சார். நானும் பாண்டியன் சாரும் போயிட்டு ஒரு கலக்கா தோட்டத்துக்கு அக்ரி 82 ஹியூமிக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார். நல்லா நேத்து சொன்ன விஷயம் ரொம்ப எங்களுக்கு புரிஞ்சுது. அது வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம் சார். எல்லா விஷயமும் நீங்க சொல்றீங்க, அது ஃபாலோ பண்றது தான் எங்களுக்கு சக்சஸ்ன்றது நாங்க புரிஞ்சுட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரே ஒரு ஆள் தான் புரிஞ்சுதா? குட் மார்னிங் சார். நான் சாந்தி சார். குட் மார்னிங் சார் நான் கூட நேற்று ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தேன் சார். இங்கே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ப்ளஸ் அக்ரிது கொஞ்சம் பேசிட்டு வந்தேன் சார். நீங்க நேற்று சொன்னீங்கல்ல சார். அப்புறம் டிராவல் பண்ணும்போது நிறைய லேண்ட் சார், அந்த சைடு இந்த சைடு. போய் கேட் கிட்ட பார்த்தா யாரும் காணோம் சார். அன்ட்டு தெரியுமோ தெரியாதோ தோட்டத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு போனேன் சார். தனியா போயிட்டு அந்த ட்ரையல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். நீங்க கொடுக்குற இந்த கைட்லைன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் முன்னுக்கு கொண்டு போகும் நான் நம்புறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தமிழ் மேடம். நான் கூட அக்ரிது போய் ஒரு 2 தாள் பார்த்தேன் சார். என்னங்க? தனியா போய் ரெண்டு சார். உங்க வாய்ஸ் சரியா கேட்கல மேடம். என்னோட டவுன்லைனும் மேடம் நானும் போய் தனியா போயிட்டு அக்ரிது பார்த்தோம் சார். வெரி குட். ஹலோ. வெரி குட் வெரி குட். அதுதான் சார் பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்கோம். வெரி குட் மேடம். நெல்லு கைனிக்கு தான் பேசிட்டு வந்திருக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்களாம் சூப்பரா பண்றீங்க மேடம். பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, சிறப்பா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஏழுபல சார், கமலாமூர்த்தி, வெங்கடேஷன், பிரபா மேடம் எல்லாம் என்ன பண்றீங்க? சார் குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன் சார். பிரபு சார் குட் மார்னிங். அக்ரி ட்ரைனிங் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, நல்லா இருக்கு. நேத்தும் அதே மாதிரி தான் அதோட கண்டினியூ போட்டிருந்தீங்க. நாங்க கூட அக்ரிக்கு வந்து போய் எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், சில தவறுகள்லாம் செஞ்சிருந்தோம். இன்னைக்கு வந்து அது சார் சொன்னதை வச்சு எப்படின்னா அந்த இடத்துல உடனே அந்த தோட்டத்தை பார்த்துட்டு அதுக்கான நோய் மாதிரி இருக்கும், இல்லை செடிங்க வந்து வளராம இதாக இருக்கும், இல்லை காய்கறிகளில் வந்துட்டு பூச்சி மாதிரி இருக்கும். உடனே ஃபோன் பண்றது, அவங்க முன்னாடி ஃபோன் பண்ணி பேசுறது, அந்த தவறுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் முன்னாடி. ஆனா இப்ப இன்னைக்கு கேட்ட ட்ரைனிங்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தவறு நாங்க செய்ய மாட்டோம். ஏன்னா அவங்க கிட்ட முன்னாடியே நம்ம கேட்டு கேட்டு சொல்லும்போது இவங்களுக்கே ஒன்றும் தெரியல, அடுத்தது இவங்க எல்லாத்தையும் கேட்டுதான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால சில நோட்ஸ், அதாவது அவர் சொன்ன பாயிண்ட்லாம் நோட் பண்ணிட்டு நம்ம இனிமே அந்த தவறு பண்ணாம அவங்க கேட்கக்கூடியதெல்லாம் அந்த இடத்துல அப்படியே நம்ம நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ரிசல்ட்டை கொடுக்கணும், இல்லை ப்ராடக்ட் என்ன ரெஃபர் பண்ணலான்றதையும் சொல்லணுன்றது தெரிஞ்சுட்டு சார். வெரி குட். ஓகே, தேங்க்யூ சார். வெரி குட், தேங்க்யூ. எல்லாரும் தானே இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் இன்னைக்கு அக்ரி ட்ரைனிங் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க சார். நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் எங்க அப்ளைன்னு சொன்ன மாதிரி நாங்க போய் பேசும்போது மத்தவங்க கிட்ட நான் இப்ப கால் பண்ணி கேட்டு கேட்டு சொல்லும் போது, ஓ இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அப்படி எங்க மைனஸ் நடந்தது, ஏன் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோங்க சார். ஏன்னா நம்ம கேட்டு கேட்டு சொல்லும்போது நம்ம கேட்டுக்கிட்டு போய் அங்க சொல்லலாம், ஆனா அவங்க முன்னாலேயே ஃபோன் பண்ணும்போது அது ரொம்பவே மைனஸா இருந்திருக்கு சார். நிச்சயமா. அதாவது நிறைய பேர் சப்ளிமெண்ட்டும் சரி அக்ரி ப்ராடக்ட்டும் சரி அங்கிருந்தே ஃபோன் பண்றாங்க. கண்டிப்பா சார். நானும் நிறைய மெடிசனுக்குலாம் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேங்க சார். ஏன்னா வந்து எல்லாமே பேஸ் கிரீமுக்காகட்டும் அது கொடுக்கும்போது நான் அவங்க முன்னாலே கால் பண்ணி சம்டைம்ஸ் அவங்க கிட்டே போனை கொடுத்தெல்லாம் பேச சொல்லியிருக்கேங்க சார். அப்ப இவங்களுக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க.
கண்டிப்பா சார். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இனிமே வந்து மாத்திக்கிறேன் சார். ஒருத்தருக்கு ஒண்ணு குடுக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அத பத்தி நம்ம ஃபுல்லாவே நம்ம அப்ளையன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் போய் அவங்க கிட்ட கான்ஃபிடென்ட்டா குடுக்கும்போது அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். நடக்கக்கூடிய ப்ராடக்ட் ட்ரைனிங், நடக்கக்கூடிய விஐபி, இந்த ட்ரைனிங் எல்லாம் கரெக்டா அட்டன் பண்ணாலே நம்ம தான் அப்ளைன், நம்ம தான் லீடர். கண்டிப்பா. அதுக்குள்ள நாலேஜை நம்ம எடுத்துக்கணும். இது யாருடைய வியாபாரம் கண்டிப்பா. அப்படின்னா என்னுடைய வியாபாரம். என்னுடைய வியாபாரத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா நான் தான் அதுக்கான எல்லா வேலையும் செய்யணும். எனக்காக எங்க அப்ளைன் போய் படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லி தர மாட்டாரு. நான் தான் படிக்கணும், நான் தான் கத்துக்கணும். அந்த உணர்வோட ஒவ்வொரு ட்ரைனிங்கையும் ஒவ்வொரு மீட்டிங்கையும் பாருங்க. இப்போ 30ஆம் தேதி சென்னையில விஐபி நடக்குது. நேற்று ஒசூர்ல ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் நடந்தது. அதுக்கு முந்தின நாள் பாலக்கோட்ல நடந்தது. அதுக்கு முன்னாடி தருமபுரியில் ஒரு சிஎன்டி நடந்தது. எல்லாமே எங்கெங்க மீட்டிங் நடக்குதோ உங்களுக்கு 50 கிலோமீட்டர் சர்க்கிள்ல 100 கிலோமீட்டர் சர்க்கிள்ல நடந்தா போயிடுங்க. அதை விட வேற என்ன வேலை? எல்லாம் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணும். இது துபாய் ட்ரிப்பு போகணும், லண்டன் ட்ரிப்பு போகணும், இந்த ஆசைகளை மட்டும் வச்சுட்டு இருந்தா அது நடக்காது. அதை அடையிறதுக்கான வழி என்ன? அதுக்கான டிக்கெட் எங்க இருக்கு கிடைக்கும்? அதுக்கான விசா எங்க கிடைக்கும்? அங்க போய் உட்கார்ந்து அதை கத்துக்கிட்டு நீங்க வேலை செய்யணும். அப்ளைனையே நம்ம வந்து அப்ளைன்ட்ட கேட்டு கேட்டு சொல்லிடலாம். அப்ளைன் சொல்லுவாரு, நம்ம கேட்டா அப்ளைன் சொல்லுவாரு, அப்ளைன்ட்டே கேட்டு சொல்லலாம் அப்படின்ற இது இருந்தா, இப்போ சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சுச்சுவேஷன்ல இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ரொம்ப அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணுவீங்க, அவர் எடுக்கலன்னா அவர் மேல உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா அவர் அங்க ஒரு மீட்டிங்ல இருப்பாரு, அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சு அவர் பேசும்போது நீங்க அந்த கஸ்டமர் வந்து நீங்க வந்திருப்பீங்க. அப்போ அன்றைக்கு வந்து உங்க அப்ளைன் உங்களை வந்து, சார் அவர் என்ன சார் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன்றாரு. அந்த அப்ளைன் ஃபோன் பண்ணி நீங்க எத்தனை நாள் எடுக்க வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் தான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க அப்ளைனா மாறணும். நீங்க ஒரு நல்ல ட்ரெயினரா, நல்ல ஒரு ஸ்பீக்கரா, நல்ல ஒரு லீடரா மாறணும். அப்பதான் உங்க வியாபாரத்தை நீங்க ஸ்ட்ராங்கா கொண்டு போக முடியும். நீங்க நினைச்ச அத்தனை கனவுகளையும் அடைய முடியும். உங்களுடைய லட்சியங்களை அடைய முடியும். இங்க எல்லாம் கத்து தராங்க. வெஸ்டீஜ்ல எல்லாருமே கத்து கொடுக்குறாங்க. யாராவது எங்கேயாவது கத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? இல்ல உங்களுக்கு நான் சொல்லி தர மாட்டேன்னு உங்க அப்ளைன் யாராவது சொல்றாங்களா? ஏற்காடு ட்ரைனிங்ல கூட ராஜன் சார் அழகா சொன்னாரு. இப்ப இந்த பூட் கேம்ப்ல போன வாரம் நடந்த பூட் கேம்ப்ல ரொம்ப அழகா சொன்னாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்னை விட திறமையானவங்க, என்னை விட நாலேஜ் உள்ளவங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு கூட தனியா கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், அதையும் சேர்த்தீங்கன்னா என்னை விட நீங்க பெஸ்ட் அப்படின்னாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணும் போதும் அதுல இருந்து நீங்க பாயிண்ட்ஸை நோட் பண்ணி அதை நீங்க ஃபாலோ பண்ணா போதுமானது. இப்ப ஒரு 3 பேர் 4 பேர் இந்த ட்ரைனிங்ல நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. வேற யாருமே கத்துக்கலையா? 34 பேர் நம்ம அட்டன் பண்ணி வேற யாருமே கத்துக்கலையா? இல்ல அது சொல்றதுக்கு மனசு இல்லையா? இல்ல நம்ம அக்ரி ப்ராடக்டை நம்ம செய்ய போறது இல்ல அப்படின்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதிகமான தேவை உள்ளது அக்ரி ப்ராடக்ட். இன்றைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு. அப்ப நமக்கான, அதாவது பருவத்தை பயிர் செய், காற்றுள்ள போதே தூட்டிக்கொள், இதெல்லாம் பழமொழி. ஆனா இன்னைக்கு காற்றுள்ள போதே தூட்டிக்கொள். விவசாயத்துக்கு ஏதுவா தமிழ்நாடு இருக்கு. விவசாயத்துக்கு விவசாய பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதை கொண்டு போய் விவசாயிகள்கிட்ட சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. அதை சேர்த்தா நமக்கு பணம் தர்றதுக்கு வெஸ்டீஜ் தயாரா இருக்கு, நம்மள லண்டனுக்கு கூட்டு போறதுக்கு தயாரா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம உட்கார்ந்து வெட்டியா கதை பேசி அப்ளைனை குறை பேசிட்டு உட்காந்துருக்கோம். அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, அவரு ஃபீல்டுக்கே வர்றதில்லை, அவர் நம்மளெல்லாம் இப்ப கவனிக்கிறதே இல்லை, நம்மகிட்ட போனே பேசுறது இல்லை. ஏன் நீங்க போன் பண்ணி பேச வேண்டியதானே உங்க அப்ளைனுக்கு? உங்களுக்கு ஒரு அப்ளைன் தானேங்க, அவருக்கு எத்தனை டவுன்லைன் இருக்காங்க? கரெக்டா? உங்களுடைய ஸ்பான்சரோ உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைனோ ஒரே ஆள் தானே. ஏன் டெய்லி அவர்கிட்ட பேச வேண்டியதானே? நிறைய பேருக்கு அதுல ஒரு ஈகோ. நான் ஏன் பேசணும்? அவர் தானே சேர்த்து விட்டாரு, நான் வேலை செஞ்சாதானே அவருக்கு வருமானம். ஐயா, அவருக்கு வருமானம் எப்படி ஆனாலும் வரும். உங்களை மாதிரி 1000 டவுன்லைன் இருக்காங்க. ஆனா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம அப்ளைன்ட்டு நம்ம தான் கத்துக்கணும், நம்ம தான் பேசணும், நம்ம தான் செய்யணும். நம்ம கத்துக்கிட்டா நம்ம அப்ளைனா மாறிக்கலாம். நம்ம 10 பேருக்கு உதவி செய்யலாம், நம்ம 10 பேரை ஜெயிக்க வைக்கலாம். ஸோ நல்ல ப்ராடக்ட் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு, அதை சரியா பயன்படுத்துவோம், எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா மாறுவோம்.
முருகன் சார் இன்றைக்கு பேசுறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு பேச முடியுமா? பாரண்டல்லி முருகன். சார் குட் மார்னிங் சார். Morning. சார் 2 நாள் அக்ரி ட்ரைனிங் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. நல்லா தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா இதே வந்து நம்ம ஃபுல் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இந்த அக்ரில. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நேத்து தெலுங்கு ஜூம் பார்த்தேன். ம். நான் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல பார்த்தேன். நல்லா அருமையா தான் சொன்னாரு. அவர் வந்து மிளகாய்க்கு மட்டும் தான் சொன்னாரு அருமையா. ஆனா நிறைய வந்து லேடிஸ் தான் அதிகமா இருந்தாங்க ஜூம்ல. ம். இப்ப நம்ம சரி. இதுல வந்து நம்ம பேசிக்கா வந்து நம்ம பார்க்கும்போது அடியில நம்ம என்ன தொழு உரம் கொடுக்குறோம், என்ன இது கொடுக்குறோன்றதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சார் எப்பவுமே. ஏன்னா வந்து தொழு உரம் வந்து நம்ம எங்க ஏரியாவில் வந்து ஒரு டிராக்டர் வந்து 1500 ரூபாய் கூலியே வாடகையோட சேர்த்து 2500 ரூபாய்க்கு மேல போயிருது. அப்படி போகும்போது ஒரு 10 டிராக்டர் ஒரு ஏக்கரா கொட்டுறாங்க அப்படின்னா ஒரு 25,000 ரூபாய் ஆகுது எருவுக்கு. ம். ஆனா நம்ம பூமிக்கு கொடுக்கும்போது ஒரு ஏக்கராக்கு 5 இருந்து 10 கிலோ கொடுக்க நமக்கு 1500 ரூபாய் தான் ஆகுது. ஆ. இந்த குறைவான செலவை நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து நமக்கு 100 கிராம் வந்து கோல்டு வந்து நமக்கு 500 ரூபான்னு அவங்களுக்கு அதிகமா தெரியும். அவங்களுக்கு 50 கிலோ யூரியா வந்து 350 400க்கு கிடைக்குதுன்னு கணக்கு போடுவாங்க அவங்க. அப்பதான் நம்ம அந்த குறைவான செலவை நமக்கு வந்து சுட்டி காட்ட முடியும் அவங்களுக்கு கணக்கு போடும்போது. நமக்கு கோல்டு வந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் தான் கொடுக்குறோம் ஸ்ப்ரே பண்றதுக்கு. அதனால அடிவில் வந்து நம்ம கொடுக்கும்போது இந்த குறைவான செலவு வந்து நமக்கு கொடுக்க முடியும். அதாவது நம்ம கோல்டு யூமிக்கு நானோடெக்னு இந்த ஹை ரேட்ல இருக்கிறத வந்து நமக்கு வந்து சொல்லக்கூடாது முதல்ல. அப்பதான் வந்து அந்த இதுல வந்து வரும். நம்ம இது ஹைடெக் இது நானோடெக்கோ கோல்டோ வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுல வந்து இல்ல பேசில் கொடுக்கும்போதோ குறைவான அளவு தான் நம்ம கொடுக்குறோம். குறைவான அளவு தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் இப்போ அதிகமான நம்ம வந்து ஓகே. இப்போ நீங்களே ஒரு அக்ரி ட்ரேடிங் நடத்தக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கு. அதாவது அந்த அளவுக்கு நீங்க அக்ரில நீங்க ஒரு விவசாயி, உங்க வீட்டை சுத்தி நிலம் இருக்கு, நிலத்துல விளைச்சல் பண்றீங்க, நல்ல ஒரு மகசூல் எடுத்திருக்கீங்க, நெல்லுல நல்ல ஒரு மகசூல் எடுத்திருக்கீங்க. ஸோ அதை பற்றி உங்களால ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியுமா? இன்னைக்கு இல்ல, அதுக்காக ஒரு நாள் நம்ம தயார் பண்ணி நம்ம பேசலாம் சார். பேசலாம் சார். அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் டே, அக்ரி டே ஸ்பெஷல். சனிக்கிழமை ஈவினிங் ஒரு 4 பேரு இல்ல ஒரு 3 பேரோ 4 பேரோ அக்ரியை பற்றி, அக்ரி சிறப்பா பண்றவங்க எப்படி அவங்க ஃபீல்டுக்கு போறாங்க, எப்படி இத உரங்களை விவசாயிகள்கிட்ட பேசுறாங்க, அதை கொடுக்குறாங்கன்றத பற்றி நம்ம ஒரு ட்ரைனிங் பண்ணுவோம். சனிக்கிழமை மார்னிங் செஷன் சார்? மார்னிங் செஷன் இல்ல, ஈவினிங் பண்ணுங்க. சரி சார். சரி சார். ஓகே. மார்னிங் செஷன் தான் மார்னிங் செஷன். நான் சொல்றேன், சரி சார். வியாழக்கிழமை சொல்லிடுறேன். சரி சார். சரியா? மேடம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வியாழக்கிழமை சொல்லிடுறேன், நம்ம அதை பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஓகே சார். அதாவது இந்த வாரம் ஃபுல்லா அக்ரி தான், டெய்லி அக்ரி தான் நடக்கும், அக்ரி ட்ரைனிங் தான். சனிக்கிழமை அதனுடைய க்ளோசிங். அதாவது பிராக்டிக்கலா யாராவது நீங்க பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு முதல்ல நீங்க தகவல் சொல்லிடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியிலேருந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். சார் நான் பேசுறேன், அக்ரி பற்றி, அக்ரி ஃபீல்டுக்கு போறது, இந்த விவசாயிகளை அப்ரோச் பண்றது, இல்லை இந்த அளவுக்கு இந்த பயிருக்கு, அதாவது நெல்லுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இல்லை வாழை மரத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும், தென்னை மரத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும், இது ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் தெளிவாக சொல்றேன். நான் கொடுத்த ரிசல்ட் எடுத்திருக்கேன். மல்லிப்பூவுக்கு இவ்வளவு, பூச்செடிகளுக்கெல்லாம் நான் இவ்வளவு கொடுக்குறோம், ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா மாரண்டள்ளி டீம்ல நிறைய பேர் ரோஸ், மல்லி இதுக்கெல்லாம் கொடுத்து நல்ல ரிசல்ட், சாமந்தி, அதே மாதிரி தக்காளி இதெல்லாம் ரிசல்ட் எடுத்தவங்க இருக்காங்க, வெங்கடேஷ் சார், ஜேபிஆர் சார்லாம். ஸோ அவங்களெல்லாம் வச்சு நம்ம ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுப்போம். சரியா? ரைட், ஓகே. யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. யார் வேணாலும் பேசலாம், அக்ரியை மட்டும் பேசுங்க. அக்ரிக்காக மட்டும் நம்ம இந்த ட்ரைனிங்கை ஸ்பெஷலாக பண்றோம். ஸோ சிறப்பாக பண்ணுவோம்.
தேங்க்யூ ஓகேவா? தேங்க்யூ சார். சார் ஒரு ஒரு சின்ன ஒரே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லைடு கூட சொல்லலாமா சார்? ஏன்னா கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பர் பிளாட்ஃபார்ம் சார். என்ன மேடம்? சார் ஒரு ஸ்லைடு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் எக்ஸாம்பிள் பேடி அப்படி கூட ஷேர் பண்ணிக்கலாம்ல சார். இது கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம் சார் நீங்க இந்த ஐடியா. இல்ல அது நம்ம ஒன்னொன்னா கொடுப்போம். இப்ப நாளைக்கு நாளை கழிச்சு எல்லாம் இந்த மேங்கோ ஒவ்வொரு பொருளையும் எப்படி ஓகே எப்படி ஒவ்வொரு பயிருக்கும் கொடுக்கறதுன்றத பற்றி ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க போறோம், சொல்ல போறோம். ஸோ ஓகே சார். அதனால எல்லாருமே ஓகே ஒவ்வொரு சார். நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கத்துக்கலாம். ஓகே சார். சரியா? ஓகே அது சார். ஒவ்வொரு தேங்க்யூ. நாளும் ஒவ்வொரு இதை செய்வோம், சிறப்பா பண்ணுவோம். ஓகே, ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஓகே ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ முருகன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you. தேங்க்யூ.